ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னடா இப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலுங்க. அதாவது மறக்க முடியாத நாள், ஆனால் நான் மறந்து போகிற நாள் தான் உண்மையாகவே. அதாவது பயத்தில் மறக்காமல் இருக்கிறாரு. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சாங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலியாகவே. முக்கியமாக வந்து பையன் அவன் பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி விட்டான், அப்பா உனக்கு உண்மையாகவே ஞாபகம் இல்லையாப்பான்னு சொல்லிட்டு. இவங்க கல்யாண நாள் தாங்க இன்றைக்கி வந்து இன்னியோட 16வது திருமண நாள். 2010 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, மே 22. ஸோ 2026 இருக்கும். இந்த 16 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எங்களுடைய கல்யாண வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் சண்டையோடணும். அதாவது எல்லாம் இட்ஸ் ஹாப்பி ஃபீலிங். எப்போ பார்த்தாலும் மறந்துடுவார் கல்யாண நாள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயத்திலே மறக்காமக்கிறாரு. எல்லா கல்யாண நாளும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கட்டப்புட்டாலம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் தாங்க எல்லா வேலையும் ஆரம்பிக்கும். ஸோ இப்போவும் அப்படி தான் கிளம்பிட்டு இருக்கோம். கேத்ரின் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சுபாஷ் சுத்தம் இது வரைக்கும் ஒன்றும் ரெடி ஆகலை. ஆனால் காலையிலே எழுந்துச்சு எல்லாருமே விஷஸ் சொல்லிட்டாங்க. கேத்ரின், சுபாஷ், அப்புறம் மோரிஸு, பிரணவ் எல்லாரும். இவங்கெல்லாம் இன்னும் குளிக்கலைங்க, குளிக்கிறது ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதாங்க நான் சொன்ன கட்டப்புட்டாலம்மன் கோவில். நாங்கள் எந்த விசேஷமாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு தான் வருவோம். கோவிலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குகைக்குள்ளே போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்கும். சாமி கும்பிட்டு வீடு திரும்பிட்டோங்க. காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்து கோயிலும் போய் வந்தாச்சுங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு ஆஃப் டே செஞ்சுட்டு பர்மிஷன் போட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ணியும் டியூட்டிக்கு போயிட்டாங்க, ஆஃப் டேலேருந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தாங்க சமைச்சிட்ருக்கேன். பால் பாயசம் எங்கள் அண்ணிக்கு ரொம்ப பிடிச்சதுங்க பால் பாயசம். வடைங்க எனக்கு பிடிச்ச உளுந்து வடை தான் செய்ய போகிறேன். கேட்டும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் சாமான்லாம் கழுவி வச்சிட்ருக்கா, நான் ஒரு பக்கம் சமையலுக்கான வேலைலாம் செஞ்சிட்ருக்கேன். சுபாஷும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான். இங்கே இருக்கிற இந்த குட்டீஸுங்க மட்டும் வச்சு செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஒரு வேலையும் டபுள் வேலையாக வச்சுன்னுக்குறாங்க. வேலை எனக்கு சொல்கிற வேலை செய்ய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லாத வேலையெல்லாம் செஞ்சு என் டபுள் வேலை வைக்கிது தான் இவங்கெல்லாம். போனா பாப்பா. இது மேகியா? ரேக்கு வெயில் சுத்தமாக முடியல. எப்போ சமையல் கட்டு விட்டு வெளியே போக போகிறோமோன்னு இருக்குது. பாரு கல்யாண நாளாவதும் என்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்க. இந்த வெயில் கூட நை கட்டி போய்க்குது, என்னடா பண்ணுறது. பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பருப்பெல்லாம் தாளிச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். குளிச்சுட்டேன்டா, வேறு தண்ணியிலே குளிச்சுட்டேன். பால் பாயசம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உருப்படியாக இது மட்டும்தாங்க செஞ்சு முடிச்சிருக்கிறேன். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. சாம்பார் வைக்கணும். சிக்கன் குதிட்டு போயிருக்கிறாரு, சிக்கன் ஃப்ரை பண்ணணும். வடைக்கு ஊற வச்சுக்கிறேன், வடை சொன்னோம். எத்தனை வேலை பாருங்கள். ஒரே ஆளாக இந்த வெயில் செய்ய முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே சரியாக செய்ய மாட்டேன்றாங்க இந்த அப்ப செட்டிங்கெல்லாம். இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். எங்கள் லவ் மேரேஜ்ன்றதுனால
அந்த டைமில் எங்களுக்கு எந்த விதமாக சாப்பிடலையே. ரன்னிங் ரேஸில் கல்யாணம் ஆகிருந்தது. கல்யாணம் ஆளுக்காக நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். நல்லா சமைச்சு அந்த ஆளு மூஞ்சில் போடுவோம். அப்ப டயர்ட் ஆயிட்டாருமா. வெயில் கொஞ்சமா வெயிலாக பயங்கரமா இருக்குதுமா. என்னம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இதே எதுடா புதுசா இருக்கு புடவை. இப்போ அந்த ட்ரெஸ் விட இந்த புடவை தான் சூப்பரா இருக்குப்பா அம்மாக்க. பார்வா அதாவது நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை விட அவங்க அண்ணி எடுத்து கொடுத்த புடவை சூப்பரா இருக்காங்க. கல்யாண நாள்லன்னு கூட மீனம்மாவுக்கு வந்து ரெஸ்ட் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி தான் அதிகமான வேலையை. என்னப்பா இப்போ கிண்டிட்டு இருக்கா கிண்டோன்னு கிண்டத்தை பார்த்தா பயமாக இருக்க. சிக்கன் ஃப்ரை பண்ணுறேன். அது ஃப்ரை ஆகுது, நான் மட்டும் தந்தூரி ஆகிடுங்க. அதாவது இதுதாங்க ஓடுன்றதுனால மீனம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க. ஆஹா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் மீனம்மா தான் பாவமாக இருக்கா. நான் செய்கிறேன் பாப்பா. பழைய ஏதோ சொல்லணும்னு சொன்னேன். நான் செய்கிறேன் கை வேலை செய்யலை. செய்கிறேன்டா வாடா இப்படி நீ வாடா இப்படி. இவன் பார்த்தீங்களா இவனை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நான் காலையிலேயே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி தாங்க. என்னடா வடை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ட்ரெபீசியம் ஷேப்பில். மாவு தண்ணி ஆசிட்டு என் பிறந்த நாளுக்கும் நானே சமைச்சிக்கணுங்க, கல்யாண நாளுக்கும் நானே சமைச்சிக்கணும். எனக்கு சமைச்சு போகிறதுக்கு யாருமே இல்லை. ஏன் நான் சமைக்கிறது இல்லை? இது மட்டும் சமைச்சிருந்தாரு. இப்போ அவருக்கு வேலை அதிகமாக சமைச்சு போகிறது இல்லை. நீயே சொல்கிறல்ல வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சமைப்பேங்க நானும். என்னப்பா செஞ்சிருக்கா? சாதம், ஓகே, பால் பாயசம், ஓ சூப்பர், உளுந்து வடை, எக்ஸலண்ட், சாம்பார், சிக்கன் ஃப்ரை. வாவ், சாப்பாடு, சாம்பார், வடை, அப்புறம் ஃப்ரைங்க. சாப்பிட்டே இருங்க. எப்படி இருக்குதா? நீ சாப்பிட்டப்பா. இந்த வெயில கஷ்டப்பட்டு செஞ்சேன். அந்த அனல்ல வந்து போவானோ கட்ட சொன்னான், இத்தினி வானாமா கஷ்டம் வானா பிரியாணி கலக்கி விட்டுருமான்னா. சுபாஷ் சொன்னாங்க பிரியாணி கலக்கி விட்டு. சரி இந்த வெயில குழந்தைங்க பிரியாணி. ஆமா, வெயில குழந்தைங்க பிரியாணி எப்படி சாப்பிடும்? ஒரு ஸ்பெஷல், அதாவது பாயாசம் கடைசியாக பாயாசம் கடைசியில் சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது பாயாசம். மீனம்மா எப்போ செஞ்சாலும் பாயாசம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய நெய் வேறு ஊற்றிடுவா, நிறைய அந்த பருப்புங்கள்லாம் போட்டுருவா. அப்போ நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம் மட்டும். போவா ஃபஸ்ட்டு சொல்லிட்டான் சூப்பராக இருக்குதுன்ட்டு. எக்ஸலண்ட்டாக இருக்குது. என்னப்பா இப்படி பாரு, நல்லா இருக்குது. வாடா, உயிர் வந்துச்சா? அதாங்க உயிர் வருது. இந்த வெயில் காலத்தில் சில்லுன்னு தண்ணி குடிச்சா தாங்க உயிர் வாழ முடியும். ஆனால் ஃப்ரிட்ஜு தண்ணி குடிக்காதான்றாங்க. குடிக்காமல் இருக்கவே முடியல, என்ன பண்ணுறது? சாப்பிட்டு முடிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு வச்ச சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இவன் தான் எங்கள் தம்பி. ஒரு சின்ன சர்ஜரி இருக்குது, அதனால இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் ஆனிவர்சரிக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குற கிஃப்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் மேடம் கொடுக்குறதுல முறையாக நாங்கள் வாங்குறோம். ஃபர்ஸ்ட் முறையா வாங்குறீங்க. தேங்க்யூ மேடம். மெதுவா எக்ஸலண்ட். ஆமாம், சூப்பர். அது மாடல் சூப்பராக இருக்கு. காட்டி திருப்பி காட்டு. கேட்டின் கிஃப்ட் பண்ணது எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சந்தோஷமா கேட்டியா?